சூப்பர் ஸ்டார், அகில உலக சூப்பர் ஸ்டார். இந்த காசு சேர்த்து வச்சு நல்ல பொருளா வாங்கிக்கோ. என்ன நிலால பாட்டி தெரியறாங்களா? ரஜினி சார் போலாமா? அவர்களின் நம்ம சத்யா உலகில் உள்ள அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான தாழ்மையான உண்மையான பரிசுத்தமான மகிழ்ச்சியான சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவார் சூப்பர் ஸ்டார். அந்த சந்தோஷமான ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, புரிஞ்சா உள்ளே போ அப்படின்னு சொன்னாரு. சூப்பர் ஸ்டார் சொன்னாரு, சாயன்று உலஜெய்வம் வீட்டினிலே இருக்கு, தனித்தனியா கோயில் குளம் அழகு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த விஷயம் ஜனங்க கேட்டாங்க, காரை கேட்டாங்க, அறிவில் வாங்கி கொண்டாங்க, மனுஷனை வாங்கி கொண்டாங்க. ஆனால் அதை பற்றி உணர்ந்தாங்களா? உணரவே இல்லை. ஏன் தெரியுமா? தாய் என்பது மிகப்பெரிய சக்தி, உலகத்திலேயே மகத்தான சக்தி தாய் தான். அதனால தான் மாதா அப்புறம் பிதான்னாங்க. மாதா பிதா முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதா தான் சொன்னாங்க, தாயை தான் சொன்னாங்க. தாய்நாடு, பூமி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக பெரியவங்க சொன்னாங்க தெரியுங்களா? தாய் தான் உலகிலே மிக சிறந்த சக்தி, அவங்க தான் தெய்வம். அதனால எல்லா மக்களும் தாயை வணங்குங்க, அவர்களுக்கு பணிவான பணிவிடைகளை செய்யுங்க. சிறு வயதிலிருந்து நம்மளை வளர்த்து ஆழாக்குனாங்க, பெரியவங்களாக்கி நம்மளை அழகு பார்த்தாங்க. அவங்களை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. அது உண்மைதானே. அது மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பிக்சரில் சொல்லுவார், அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிர் இல்லை, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிர் இல்லை, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெத்த தாய் என்று வேறொன்று ஏது. உலகத்துல பணம், பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் மற்றும் வாழ்த்துக்கள் எல்லாமே எது இருந்தாலும் சரி, உலகத்தில் கோடிக்கணக்கான பணங்க, நகை, நட்டு, பூமி, நிலம், சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர், நண்பர்கள் எது இருந்தாலும், ஆனால் முதல் தாய்க்கு தான் நம்ம தலை வணங்கணும். தலை வணங்கி அவர்கள் பாதத்தை தொட்டு நாம் வணங்கி அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா வெற்றி மேலே வெற்றி தான். எங்கே போனாலும் வெற்றி தான், எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி தான். அதனால் நம்ம தாயை நன்றபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும், அவர்களை நல்லபடியாக பராமரிக்க வேண்டும், அவர்களை என்றைக்குமே அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி பூஜை செய்ய வேண்டும். மற்றும் அவர்கள் என்றைக்குமே கூட்டின்னு போய் ராஜ ஆசிரியரும் இந்த வயதான முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது மாபெரும் தவறு, மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அந்த குற்றத்தை யாருமே உலகத்தில் சிந்திச்சு கூட, சிந்தனையில் கூட, அறிவில் கூட அதை நினைக்கக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், முக்கியமான கருத்து, முதல் தாயை வணங்கி விட்டு எந்த காரியத்தையும் தொடங்குங்க. அது மட்டுமல்ல, நம்ம கோயிலுக்கு போகிறோம் எதுக்கு? மன அமைதிக்கு. ஆனால் வீட்டிலேயே தாய் என்ற தெய்வம் இருக்குது. அந்த தாய் பாதத்தை தொட்டு வணங்கி அவர்களுக்கு பூஜை செய்தாலே போதும், நம் ஆத்மா சுத்தமாகும், அறிவு தெளிவாகும், அறிவும் ஆன்மாவும் சுத்தமாகும். அதனால் நம்ம என்றைக்குமே தாயை கண்ணு இமை காக்கிற மாதிரி காற்று அவங்கள வளர்த்து வயசான காலத்தில்
அவங்கள உட்கார வச்சு ஒரு குடி சாப்பாடு போட்டு ஆஹா அப்படின்னு சொன்னா நம்ம மனசு அப்படியே ஒரு சந்தோஷம், பூ மாதிரி சந்தோஷம், பூ மாதிரி அப்படியே மலரும் பாருங்க. அதுக்கு என்ன செஞ்சாலும் ஈடு இணையே ஆகாது. உண்மையை சொல்றேன், ஈடு இணையே ஆகாது. அது மட்டுமல்ல, அந்த தாயுடைய ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க, அது மாபெரும் சக்தியா உருவெடுக்கும். உலகமே உங்களை சொல்லும், ஆஹா இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலிட் அப்படின்னு இந்த உலகமே சொல்லும். அதனால தாய் என்னைக்குமே தெய்வம். அதனால மறுபடியும் சொல்றேன், அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெத்த தாய் என்று வேறொன்று ஏது, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு பாடல் இருக்குது. அம்மா அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகுடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே, அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஓர் ஆலயம், மண்ணில் என்று தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது, மண்ணில் என்று தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது, மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே, வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே, எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறுகுடிந்த பிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் தாயே, அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஓர் ஆலயம், அன்னை சொன்ன வார்த்தை இன்று நினைவில் வந்தது, அன்பு என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது, எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகுடிந்த கிள்ளை, என் சந்தமும் என் பந்தமும் தாயே, அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஓர் ஆலயம். கொடான கொடி ரசிக பெருமக்கள், உலகில் உள்ள கொடான கோடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் பெருமக்களுக்கு என் பணிவன்பான வணக்கம். மற்றும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு ஆகாயம் பார்த்திருப்பீங்களா, ஆகாயம் பூமிக்கு மேலே இருக்கும், அந்த ஆகாயம் போல என்னைக்குமே அவர் ஒரு பர்மனண்ட் ஃபிக்ஸிங், அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரை தவிர இனி இந்த உலகத்தில் யாருமே பிறக்க முடியாது. இது முற்றிலும் உண்மை. இதை நீங்கள் நம்பினீங்களா நன்மை. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போற்றுவோம், புகழ்வோம், வாழ்த்துவோம், வணங்குவோம், அவருக்கு புகழ் மாலை சூற்றுவோம். அவருக்கு மிகப்பெரிய உலகமே புகழ்ந்து போற்றி வணங்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய இதயங்களிலே அவருக்கு என்ன வேண்டும்? ஒரு சிம்மாசனம். உலகில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிக பெருமக்கள் அனைவரின் இதயங்களிலும் ஒரு, அது என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம், தங்க சிம்மாசனம். அது நீங்கள் கொடுத்த பரிசு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய ஒரு சிம்மாசனம் உங்கள் இதயத்தில் போட்டு வச்சிருக்கிறீங்களே, அதில் அவர் என்றைக்குமே அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வணங்கி அவர் பாடிய அந்த பாடல், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்று சொன்ன அந்த பாடல் வரிகளை நினைவில் கொண்டு அவர் வழியில் சென்று தாயை நாம் தெய்வமாக வணங்கி
அவர்களை பராமரித்து மகிழ்ச்சியோடு வாழ வைத்தால் நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது துளி கூட சந்தேகமே இல்லை. நம்புங்க, நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. நன்றி, வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் கொடான கொடி நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி.